ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சர் கலந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. கண்டிப்பா இந்த மாதிரியான மூவிஸை மோஸ்ட்லி பார்த்திருக்க மாட்டீங்க. அதிலும் குறிப்பா இந்த படம் 4 சின்ன குழந்தைங்களோட சாகசத்தை பத்தி சொல்ற கதை. ரிம் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அட்வென்ச்சர் கேம்புக்கு சம்மர் டைம்ல போற நம்ம பசங்க அப்படி இவங்க கேம்பை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏலியன் அட்டாக் நடக்குது. சோ அப்படி அட்டாக் நடக்கும்போது நம்ம பசங்க அதுல இருந்து தப்பிச்சாங்களா, அப்படி அதுங்க இங்க வந்ததுக்கான தேவைகள் என்ன, இதனால இந்த பூமியை அட்டாக் பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம பசங்க கண்டுபிடிச்சு கடைசியில அதுங்களை அழிச்சாங்களா இல்லையாங்கிறத பத்தி சொல்ற கதை தான் 2019 வெளியான ரிம் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல விண்வெளியில இருக்கிற ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் கிராஃப்டை காட்டுறாங்க. இப்படி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனா அதுக்கு நடுவுல இந்த பூமியோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுக்குநூறா உடைஞ்சு அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆஸ்ட்ரோநாட் முகம் செதஞ்ச நிலைமையில அந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு. அவ்வளவுதானே, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படி யாருமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெண்மணி உயிரோடு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவங்க பரபரப்பா ஒரு கோஆர்டினேட்ஸ ஜேபிஎல் இருக்கிற டாக்டர் ஃபீல்டிங்க்கு அனுப்புறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜெனரல் வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கோஆர்டினேட்ஸ ஒரு கிரிப்டோ கீல இன்சர்ட் பண்ணுங்க, அதை எப்படியாவது பூமிக்கு கொண்டு வர பாருங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல பவர் கட் ஆகுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அந்த இடத்துல ஏதோ ஒன்று வர்ற மாதிரி இருக்கு, அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா இங்க நம்ம படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. இவன் பேரு அலெக்ஸ். அலெக்ஸை பத்தி சொல்லணும்னா இந்த சயின்ஸ் அப்புறம் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இதுல ரொம்ப ஆர்வமானவன். ஆனா மோஸ்ட்லி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் கேம்புக்கு இவனை சேர்த்தி விடலாம், அப்படியாச்சும் அவன் யாரு கூட பழகி ஃப்ரெண்ட்ஸை பிடிப்பான் அப்படின்னு நினைச்சு அவனை என்ன பண்றாங்கன்னா ரிம் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அட்வென்ச்சர் கேம்புக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம கேங்ல இருக்கிற இன்னொரு பையனை காட்டுறாங்க. இவன் பேர் டேரிஷ். டேரிஷை பத்தி சொல்லணும்னா இவன் பயங்கரமான பணக்காரன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற பர்சன். அண்ட் அப்படியே அங்கிருந்து நேரம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தா நம்ம கேங்கோட தேர்ட் பர்சனை காட்டுறாங்க. இவ பேரு ஜென்சன். இவ தான் கிட்டத்தட்ட நம்ம படத்தோட ஹீரோயின். சோ அந்த ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி கேக்குறாங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற, இந்த மாதிரி இது என்னோட நைஸ், அதாவது என்னோட சிஸ்டர் இன்லாவோட குழந்தை, எங்க கண்ணை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நாங்க சொந்தக்காரங்கன்னு. அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஸ்பெல்பி காம்படிஷன்ல அவ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா, அதை அட்டென்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கேமரிலோல எவ்வளவு எல் இருக்கிறத அவங்க கேக்குறாங்க. அதுக்கு நம்ம நக்கலா ஒரு ஆன்சர் சொல்லுவா பாருங்க. அதை பார்த்த உடனே அவங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. அப்படி உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களே இல்ல, இது நம்ம ஹீரோயினோட வேலை தான். அவ என்ன பண்றான்னா, உள்ள வர்றதுக்காக இவனை யூஸ் பண்ணி இவனுக்கு காசையும் கொடுக்கறா. சோ வெளியில வந்த உடனே டாக்ஸி எடுத்துட்டு நேரா ரிம் ஆஃப் த வேர்ல்டுக்கு போறா. ஆக்சுவலி நம்ம பசங்க எல்லாருமே ரிம் ஆஃப் த வேர்ல்டுக்கு தான் போறாங்க. இங்க நம்ம ஹீரோ காட்டும் போது அவங்க டிராபிக்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த தீயணைப்பு வண்டி வேகமா போகும். அது போகும்போது இவனுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்கும், இந்த மாதிரி ஹே அலெக்ஸ் அப்படின்னு. ஆனா அது என்னன்னே நமக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம அலெக்ஸ்க்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அதனாலேயே அவங்க அப்பா ஞாபகார்த்தமா அவங்க அப்பாவோட வாட்சை இவன் எடுத்து வச்சுப்பான். சோ அப்படியே பேசிட்டு ஒரு வழியா அந்த ரிம் ஆஃப் த வேர்ல்ட் அட்வென்ச்சர் கேம்புக்கு இவங்க வந்துடுறாங்க. சோ அந்த இடத்துக்கு இவங்க வந்த உடனே லோகன் அப்படின்னு சொல்லப்படுறவர் என்ன பண்றாப்லனா, இந்த மாதிரி அலெக்ஸ் நான் தான் உன்னோட லீடர், வா உனக்கு நான் இந்த இடத்தை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவாப்ல. சோ அந்த இடத்துக்கு நம்ம டேரிஷுமே வந்திருப்பான். லோகன் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டும் போது ஒரு மியூசிக் வாசிக்கிறவனையும் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி பின்னாடி இருக்காரு இல்லையா, அவர் பேர் ரூடி மான்கோசோ, ஒரு பயங்கரமான மியூசிஷியன். அதுவும் ரியல் லைஃப்ல இவரை தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் இடத்துல நம்ம அலெக்ஸ் போய் நிக்கிறான். அந்த சமயத்துல அங்க நம்ம ஜென்சனுமே இருப்பாளா. அவ பேக்ல ஷங்காய் அப்படின்னு எழுதியிருக்கோம், அதாவது இவ ஷங்காயில இருந்துதான் வந்திருக்கா. இத பார்த்த உடனே அவன் மேண்டரியன்ல அவ கூட பேச பாக்குறா. இந்த மாதிரி வணக்கம், என்னோட பேரு அலெக்ஸ் அப்படின்னு சொல்றான். ஆனா ஜென்சன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. சோ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அலெக்ஸோட அம்மா அவனை அங்க இருந்து விட்டுட்டு போறாங்க. சரி அந்த பக்கம் யாருமே இல்ல, இவங்களும் தனியா டாட்டா காட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க வழி அனுப்பி வைக்கிறத அந்த ஊரே வேடிக்கை பாக்குது. சோ இப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா முதல்ல எல்லாருமே வானத்துல சும்மா ஒரு சின்ன ரைடு மாதிரி கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு எல்லா பசங்களுமே கியூல நிப்பாங்க. அந்த சமயத்துல அது அலெக்ஸோட டர்ன். அவனும் என்ன பண்றான்னா, மெதுவா ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு மேல ஏற ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு ஹைட்னா பயம். அவன் பயந்தே தான் மேல ஏற பாக்குறான். சோ அதே சமயம் இப்பதான் நம்ம ஜென்சன் முதலால அதுல ரைட் பண்றா. அங்க டேரிஷுமே இருப்பான். பின்னாடியே நம்ம அலெக்ஸுமே மெதுவா வரான். அவனுக்கு அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே கீழே வேற பாத்துருவானா,
அவ்வளவுதான் பயந்து சாக ஆரம்பிக்கிறான். லோகன் சொல்றப்பல இங்க பாரு என்ன பாரு கொஞ்சம் மூச்சு இழுத்த விடு, இது ஒரு பயமே கிடையாது, ஹைட் எல்லாம் ஒரு விஷயமா, ஜாலியா இதுல ரைட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணிடுறான்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடி போயிடுறான். அண்ட் இதை எல்லாமே அங்க இருந்த பசங்க பார்க்கவும் செய்யறாங்க. நம்ம அலெக்ஸ்க்கு ரொம்பவே வருத்தமா போயிடும். சோ அதுக்கப்புறமா அந்த ஈவினிங்கே நம்ம அலெக்ஸ் என்ன பண்றான்னா தனியா ஒரு சின்ன பிரிட்ஜ் கிட்ட வந்து போறான். அந்த சமயத்துலதான் ஜென்சனுமே அங்க வருவா. சோ இவங்க ரெண்டு பேருமே இருந்து வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பீச்சுக்கு போலான்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அங்க போனா இப்போ உங்களுக்கு பீச்ல விளையாட அனுமதி இல்ல, அதனால ஹாஃப் அன் ஹவர் ஆகும், இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அந்த சமயத்துல பசங்களுக்கு எல்லாம் என்ன பண்றேன்னே தெரியாது. அந்த நேரத்துல ஜென்சன் என்ன பண்றான்னா தனியா காட்டு வழியா போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே அலெக்ஸும் என்ன பண்றான்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த மாதிரி பின்னாடி நம்ம அலெக்ஸும் போகும்போது ஒரு கட்டத்துல அவனுக்கு வந்த வழி மறந்து போயிடும். இவன் எந்த பக்கம் போறதுனே தெரியாம இருப்பான். ஆனா நம்ம ஜென்சனும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சிக்கு மேல வந்து நிப்பா. ஆக்சுவலி அவளோட ஆசையே என்னன்னா இந்த ரிம் ஆஃப் த வேர்ல்ட் அந்த பேம்ப்ளெட்ல இருக்கிற இமேஜ் கரெக்டா இங்கதான் இருக்கு, அவ இந்த இடத்துக்கு வரணுங்கிறதா அவளோட ஆசையே. சோ அந்த மாதிரி வந்த உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ட் அதே சமயம் நம்ம அலெக்ஸ் வந்து எப்படி போறது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டேரிஷுமே வருவான். அவன் என்ன பண்றான்னா எங்க பாரு நீ தான் அலெக்ஸ், உனக்கு ஹைட்னா பயம் தானே, இங்க வா உன்னோட பயத்தை இன்னையோட போக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு மேல கொண்டு வந்து அவன் நிப்பாட்டி அவன் பயத்தை போக்க ட்ரை பண்றான். அலெக்ஸோ விட்டுரு விட்டுருன்னு கதறிட்டு இருக்கான். இப்ப இவங்க போடுற கூச்சல்ல ஜென்சனுமே என்ன பண்றான்னா கீழே இறங்கி வரா. எங்க பாரு பயத்தை போக்கு, எங்க பாரு இதுக்கு மேல நீ பயப்படக்கூடாது அப்படின்னு டேரிஷ் சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். மரியாதையா அவனை விட்டுரு அப்படின்னு அவன் சொல்றான். எங்க பாரு மரியாதையா இங்க இருந்து போயிரு, என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இப்ப நீ அவனை விடுறியா இல்ல என்கிட்ட நீ அடி வாங்க போறியா? இதை கேட்ட உடனே டேரிஷ் வந்து செம்ம காண்டாக்குறான். அவன் என்ன பண்றான்னா அவன் முன்னாடி வந்து இங்க பாரு நீ என்கிட்ட வந்து பேசி பெரிய தப்பு பண்ணிட்ட, இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க வரும்போது இவன் என்ன பண்றான்னா முகத்திலே ஒரு குத்து விடுவான். அவ்வளவுதான், அவனால எந்திரிக்க கூட முடியாது. அவன் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்றான்னா அலெக்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றான். அலெக்ஸ்க்கு அவன் யாருன்னே தெரியாது. அவன் வந்து கேக்குறான் இந்த மாதிரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு. இந்த மாதிரி என்னோட பேரு வந்து கேப்ரியல் அப்படின்னு அவனு சொல்றான். நீ இங்கேயா இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத கேப்ரியல் சொல்றான். அந்த இடத்துக்கு டேரிஷும் வந்து இங்க பாரு இந்த தாட்டி ஏதோ நீ என்ன அடிச்சுட்ட, ஆனா நெக்ஸ்ட் டைம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இந்த சமயத்துல ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம பசங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரோட போனுக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வருது. கிட்டத்தட்ட அது ஒரு எமர்ஜென்சி பிராட்காஸ்ட் சிஸ்டம். அதாவது அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா இங்க இருக்கிற எல்லா சிவிலியன்ஸும் மெட்ரோபாலிட்டியன் ஏரியாஸ்ல இருந்து உடனடியா நீங்கி ஆகணும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியா வேக வேகமா கேரவான் இருக்கிற இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு பயலையுமே காணோம். கண்டிப்பா அவங்க எல்லாருமே இந்த எமர்ஜென்சி சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறமா உடனடியா கேரவான்ல ஏறி கேம்ப்க்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க அப்படின்னு நம்ம அலெக்ஸ் சொல்றான். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா வானத்துல ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் வந்து கேக்குது. அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. உடனே நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா 911க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பார்த்தா அவங்க போன்ஸ் எல்லாமே டெட் ஆயிருச்சு. இப்ப அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வானமே மாறுது. கூடவே வானத்துல ஏகப்பட்ட ஜெட் பிளைன்ஸ் அங்க வேக வேகமா கிராஸ் ஆகுறது நமக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே கேப்ரியல் என்ன சொல்றானா ஒருவேளை இது இண்டிபெண்டன்ஸ் டேவா இருக்குமோ? அட பாவி, இது ஜூன் கேப்ரியல், அதுக்கு இன்னும் நாள் இருக்கு, கண்டிப்பா இது நார்த் கொரியாவோட இன்வேஷனா தான் இருக்கும். சோ இந்த மாதிரிலாம் நம்ம பசங்க வந்து புலம்பிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல நம்ம அலெக்ஸ் என்ன சொல்றான்னா நமக்கு ஒரே வழிதான் இருக்கு, எப்படியாவது நம்ம கேம்புக்கு போய் ரீச் ஆகணும், நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கேம்புக்கு ரீச் ஆகணும், அப்படி ரீச் ஆனோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு அலெக்ஸ் சொல்றான். ஆனா அங்க வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அங்க இருக்கிறவங்க வந்து போகும்போது இங்க மிஸ் ஆனவங்க யாராவது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு 911க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவங்க போயிருக்காங்க. அட பாவிகளா, நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு இன்டைரக்டா சொல்றீங்களாடா? அந்த சமயத்துலதான் கேப்ரியல் என்ன பண்றான்னா நம்மள எல்லாரும் விட்டுட்டு போல, இங்க ஒருத்தர் இருக்காரு பாருங்க அப்படின்னு ஒருத்தனை கை காட்டுறான். யாருன்னு பார்த்தா அது அந்த இடத்துல வேலை பார்க்குற ஹேவின்னு ஒருத்தன். அவன் சரியான குடிகாரனாச்சா, குடி போதையில அந்த இடத்துல படுத்து கிடக்குறான். நம்ம டாரிஷ்க்கு இது தெரியாதா? இங்க ஊரே காலி பண்ணிட்டு போயிருக்கு, இவனுக்கு இங்க என்ன தூக்க வேண்டி கிடக்குது. அப்பதான் நம்ம ஜென்சன் என்ன பண்றான்னா அவன் கிட்ட இருக்கிற ஒரு டின் எடுத்து காட்டுறான். அதுல வந்து மில்க்னு போட்டிருக்கோம். அத அவன் என்ன பண்றான்னா குடிச்சிட்டு கீழே போட்டுறான். எனக்கு தெரிஞ்சு அது மில்கா இருக்க வாய்ப்பு இல்ல. பசங்க வந்து ஒரு வழியா கேம்புக்கு வந்துட்டாங்களா, அங்க இருக்கிற டெலிபோன் வழியா அவங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அப்பதான் அலெக்ஸ் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இது வந்து ஒரு பவர் கட் தான், உங்க யாருக்காவது இஎம்பினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்கறான். எனக்கு தெரியும், அது வந்து ஒரு மியூசிக் தானே, இந்த ஒயிட் பீப்புள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களே அதுக்கு அப்படின்னு டாரியூஸ் சொல்றான். டே முட்டாள், அது இடிஎம். இஎம்பினா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ். அப்பர் அட்மாஸ்பியர்ல ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுன்னா நம்ம பூமியில இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸுமே செயலிழந்து போயிடும். ப்ரோ அப்படின்னு நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க எதுவுமே வேலை செய்யாது. அந்த சமயத்துல கேப்ரியல் என்ன சொல்றானா இங்க பாருங்க, இங்க நமக்கு தேவையான ஃபுட்ஸ், போட்டுக்க ட்ரெஸ், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு முதல் வேலையா நம்ம இங்க இருந்து எப்படி
எப்படியாவது தப்பிக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. நம்ம பசங்களை பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வெளியில வராங்க. என்னன்னு பார்த்தா அங்க நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெட் பிளைன்ஸ் எல்லாம் அதுங்க கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்குங்க. எந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அலெக்ஸ் சொல்றான். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். அதுக்கு இடையில நம்ம பசங்க வேற மாட்டிப்பாங்க. எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க அதுங்க கிட்ட வசமா நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. இந்த சமயத்துல வானத்துல இருந்து ஏதோ ஒரு கேபினெட் வேகமா வந்து தரையில மோதுது. அவ்வளவுதான், அது விழுந்ததுல நம்ம பசங்க எல்லாரும் தெரிச்சு போய் விழுகிறாங்க. டேய் இது என்னங்கடா இது அப்படின்னு நம்ம டாரிஷ் கேட்கும் போது இது வந்து ஒரு கேப்சியூல் அப்படின்னு நம்ம அலெக்ஸ் சொல்றான். சரி இப்படி உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு கேப்ரியல் அதை தொடலாம் அப்படின்னு போகும்போது இல்ல தொடாத தொடாத அப்படின்னு அலெக்ஸ் சொல்றான். ஆனா என்ன ஆகுதுன்னா அவன் தொட்டறான். ஆக்சுவலி அந்த கேப்சூல் ரொம்ப சூடா இருக்கு. அந்த சமயத்துல கேப்ரியல் என்ன பண்றான்னா தண்ணி பாட்டில எடுத்து அந்த கதவுல ஃபுல்லா ஊத்தி விடுறான். டேய் என்னடா பண்றா, அதை ஒன்னும் ஓபன் பண்ணாத, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, உள்ள யாராவது இருந்தாங்கன்னா நம்ம காப்பாத்தலாம். இங்க பாருங்க, நான் தான் உங்களோட லீடர், நான் சொல்றத மட்டும் கேளுங்க, இதுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம், என்ன தாண்டி உங்களால இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த கேப்சூல் ஓபன் ஆகும் பாருங்க. அவ்வளவுதான், இவன் தெரிச்சு போய் விழுகிறான். பசங்களும் ஆர்வமா எட்டி பாக்குறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. என்னடா இது யாரையுமே காணோம் அப்படின்னு இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு பெண்மணி வேக வேகமா வெளியில வர ட்ரை பண்றாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போமே, ஸ்பேஸ் கிராஃப்ட்ல தனியா மாட்டி தவிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த கேப்சூலை பயன்படுத்தி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து பூமிக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த கேப்சூலோட மேல நல்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான சப்ஸ்டன்ஸ் அதை ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம பசங்க 4 பேரும் சேர்ந்து அவங்களை கஷ்டப்பட்டு வெளியில கொண்டு வராங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்கும்போது நீங்க ரிம் ஆஃப் த வேர்ல்ட் அட்வென்ச்சர் கேம்ப்ல இருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்னது இது ஒரு கேம்பா? அடடா ஆமா, எனக்கே அது பிடிக்கல தான், ஆனா என்ன பண்றது, இங்க இருந்து பாசடேனா எவ்வளவு தூரத்துல இருக்கு? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி பாசடேனா இங்க இருந்து பக்கம் இல்ல, ரொம்ப தூரம் போகணும். ஜேபில பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி, அது நாசாவோட ஒரு பாகம் தானே, அது நாசாவை சேர்ந்தது தானே. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கும்போது கோஆர்டினேட்ஸை ஒரு கிரிப்டோ கீழே வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வந்து எடுத்து நம்ம அலெக்ஸ் கையில கொடுத்து நீங்க பாரு இதை எடுத்துட்டு ஜேபிலுக்கு போ, அங்க டாக்டர் ஃபீல்டிங்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் கையில எப்படியாவது சேர்த்துருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க பாரு இது ரொம்பவும் முக்கியமானது, அந்த எக்ஸ்காலிபர் பத்தின விஷயங்களும் இதுல தான் இருக்கு, போ வேகமா போ அப்படின்னு சொல்லும்போது இந்த கேப்சூலுக்கு மேல ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் ஓடிட்டு இருந்தது நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இப்போ ஒரு உருவமா மாறி அந்த இடத்துல இருந்து வெளியில வர பாக்குது. இதை பார்த்த உடனே அந்த பெண்மணி இங்க இருந்து போங்க பசங்களா, இங்க இருந்து போங்க. கேப்ரியல் சொல்றா இங்க இருந்து நாங்க போனோம்னா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயங்கரமா கத்துறாங்க இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம பசங்க பயந்து அங்கிருந்து ஓடும்போது அந்த விசித்திரமான மிருகம் என்ன பண்ணுதுன்னா அந்த பொம்பளைய அந்த இடத்துல கண்டன் துண்டமா கொலை பண்ணுது. டே என்னங்கடா அது ஒரு ஏலியனா? அந்த மாதிரி நம்ம பசங்க எல்லாரும் வேக வேகமா ஓடும்போது நம்ம அலெக்ஸ் மட்டும் நின்று திரும்பி பாக்குறான் பாருங்க. அந்த ஏலியனை பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஏலியனுக்குள்ள இருந்து இன்னொரு ஏலியன் வேற வெளியில வருது. கிட்டத்தட்ட அது ஒரு நாய் மாதிரி. அட பாவிகளா, அது கிட்ட ஒரு நாயும் வேற இருக்கு, இங்கிருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வேக வேகமா ஓடுறான். பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வேக வேகமா போய் அங்க இருக்கிற ஒரு கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. 3 பேரும் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த டாரிஷ் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் அவங்கள விட்டு வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பான். இன்ஃபேக்ட் அந்த ஏலியன் டாகோ அவனை நோக்கி வர்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அது நம்ம டாரிஷ் கிட்ட வந்து அப்படியே திரும்ப பாருங்க, பார்த்தா அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா இன்னொரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பான். ஆனா அவன் அந்த இடத்துல போய் நின்ன உடனே மேல இருந்து ஒரு டப்பா கீழே விழுக பார்க்கும். ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு அதை வந்து புடிச்சிருவான். கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. பக்கத்துல இருக்கிற இன்னொரு பாக்ஸ் கீழே விழுந்து அதுல இருக்கிற எல்லா ஸ்பூனும் அப்படியே செதறும். இதனால என்ன ஆகுனா சத்தம் வேற கேட்குமா, அந்த ஏலியன் டாக் நம்ம டாரிஷை வந்து துரத்த ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே நம்ம பசங்களை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அங்க இருக்கிற ட்ராஷ் கேபின்ல போய் அது மாட்டிக்கும். அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சது, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க போலான்னு பார்க்கும்போது இப்பதான் மெயின் கேரக்டரே உள்ள வருது. பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஜன்னல் வழியா தப்பிச்சு வெளியில ஓடுறாங்க. நம்ம அலெக்ஸால சுத்தமா முடியல, கொஞ்சம் நின்னு ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த செவுத்தை உடைச்சுக்கிட்டு அந்த ஏலியன் வந்து வெளியில வர பாக்குது. கேப்ரியலும் டாரிஷும் என்ன பண்ணுவாங்கன்னா வேக வேகமா அங்க ஒரு கேப்சூல் விழுந்து கிடக்கும் இல்லையா, அதுக்குள்ள போய் அதை வந்து லாக் பண்ணிப்பாங்க. பின்னாடியே நம்ம அலெக்ஸும் சின்சனும் வந்து இதை ஓபன் பண்ணுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்க டிராஷ் கேன்ல அடைச்சு வச்சாங்க இல்லையா அந்த நாய், அது வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. உள்ள நம்ம கேப்ரியல் இவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், அதனால இந்த டோரை எப்படியாவது ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா பட்டனையும் தட்டுவான். இந்த இடத்துல வேற அலெக்ஸ் வந்து தனியா இருப்பானா. அந்த ஏலியன் டாக் நம்ம அலெக்ஸை பார்த்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அங்க கேப்ரியல் தட்டின ஒரு பட்டனால கேப்சியூல்ல இருந்து வந்த ஃபயர் அது மேல பட்டு அந்த இடத்துலயே அது எரிஞ்சு அழிஞ்சு போகுது. பசங்க எல்லாம் வெளியில வந்து பார்க்கும்போது அது அந்த இடத்துல இறந்த நிலைமையில இருக்கும். ஆனா இவங்க இன்னொரு விஷயத்த மறந்துருப்பாங்க. என்னன்னா அந்த பெரிய ஏலியன் இன்னும் அங்கதான் இருக்கு. அதை என்ன பண்ணுதுன்னா நம்ம பசங்களை வந்து அட்டாக் பண்ணிரும். நம்ம பசங்களால அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த சமயத்துல வானத்துல பறந்து வந்த ஜெட்ஸ்
அதை வந்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல கொலை பண்ணுதுங்க. அதை வந்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல கொலை பண்றாங்க. இப்போ அங்கிருந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, தப்பிச்சு வேக வேகமா வரும்போது ஜென்சன் தான் இவங்களை வந்து வழி நடத்துறா. அவ என்ன சொல்றான்னா, அந்த ஆஸ்ட்ரோனட் சொன்னபடி பார்த்தா இந்த கிரிப்டோ கீ சிப்பை நாம எப்படியாவது பேசடேனால இருக்கிற ஜேபிஎலுக்கு கொண்டு போய் ஆகணும். நீ அங்க போயிருக்கியா அப்படின்னு அலெக்ஸை பார்த்து கேட்கும்போது, நான் வந்து சின்ன வயசுல ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்காக என்னோட அப்பா கூட போயிருக்கேன். கண்டிப்பா உனக்கு அங்க போறதுக்கான வழி தெரியுமே, ஜிபிஎஸ் இல்லாம சுத்தமா முடியாது. இங்க இருந்து 70 மைல்ஸ் தள்ளி அது அங்க இருக்கு. அதுக்கு டேரிஷன் சொல்றானா, இங்க இருந்து நம்ம போறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அப்பதான் கேப்ரியல் என்ன பண்றானா, இங்க சைக்கிள்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கோடும் நம்ம டேரிஷ்க்கு வந்து நல்லாவே தெரியும். அவன் வந்து சொல்றான், இங்க பாரு கேப்ரியல் 669 அதோட பாஸ்கோட், அதை போட்டு அதை அன்லாக் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேப்ரியலால அந்த நம்பரை வந்து சரியா அதுல வந்து பின் பண்ண முடியல. டே நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா, 669 கரெக்டா அதுல என்டர் பண்ண. டே உனக்கு என்ன காது கேட்கலையா என்ன? இங்க பாரு எனக்கு காதெல்லாம் கேட்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு கேப்ரியல் ஒரு மாதிரி வெறுத்து போய் சொல்றான். அந்த சமயத்துல ஜென்சன் என்ன பண்றான்னா, இங்க பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்கோட என்டர் பண்ணி சைக்கிள் லாக்கை வந்து கழட்டுறாங்க. எல்லாருமே வந்து சைக்கிள் எடுத்துட்டு வெளியில வரும்போது நம்ம அலெக்ஸ் மட்டும் வெறுங்கையை வீசிட்டு வெளியில வரான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னால உங்க கூட வர முடியாது. ஏன் என்னாச்சு? ஏன்னா எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். அதனால பரவாயில்ல, நீங்க மட்டும் போங்க, நான் இல்லாமலே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது, அப்பாடா சந்தோஷம்டா, நீ இங்கே இரு, நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு டேரிஸ் சொல்லும்போது, நீ என்ன விளையாடுறியா? எல்லாருமே இந்த கேம்பை விட்டு போயிட்டாங்க, அலெக்ஸ் மட்டும் இங்க தனியா இருப்பான், உன்னை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போனா நீ சும்மா இருப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ்க்கு சைக்கிளை எடுத்து கொடுத்து அவங்க 4 பேருமே சைக்கிள்ல போறாங்க. அதாவது இப்ப இவங்க சைக்கிளை ஓட்டிக்கிட்டே நம்ம அலெக்ஸ்க்கு வந்து சைக்கிள் ஓட்ட கத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க அவனை உட்கார வச்சு சைக்கிளை வந்து தள்ளி விட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல கையை வேற எடுத்துருவாங்க. அலெக்ஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க பாருங்க காய்ஸ், என்னால இது முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்சன் சொல்றா, இங்க பாரு அலெக்ஸ், நீ ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டு தான் இருக்க அப்படின்னு அவன் சொல்லுவா. நம்ம அலெக்ஸ்க்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அவனால இப்போ சைக்கிள் ஓட்ட முடியுது. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ஓவர் குஷியில ஒரு இடத்துல போய் அவன் வண்டியை சொருவிடுவான். அவன் திரும்பவும் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி வாயடிச்சு போய் நிக்கிறான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற மெட்ரோபாலிட்டியன் சிட்டி எல்லாமே ஏலியன்ஸால தாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் சண்டை போய்கிட்டே தான் இருக்கு. இப்ப இவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தா லாஸ் ஏஞ்சலஸ் பேசன்ல இருக்காங்க. ஜேபிஎலுக்கு போக இன்னும் 68 மைல்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க, ஜெட்ஸால அட்டாக் பண்ணப்பட்டது இல்லையா ஒரு ஏலியன், அந்த ஏலியனுக்கு திரும்பவும் உயிர் வருது. அது வந்து அந்த இறந்து போன ஏலியன் டாக பார்த்து பயங்கரமா அலறதோட அப்படியே கட் பண்றாங்க. இப்ப நம்ம பசங்க வந்து சிட்டிக்குள்ள சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய மிலிட்டரி வண்டிகளை போறத அவங்க கவனிக்கிறாங்க. இத பார்த்த உடனே பசங்க சைக்கிளை அம்போன்னு அங்கேயே விட்டுட்டு, இங்க பாருங்க நாங்க இங்க இருக்கோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு போற வண்டிகளை பார்த்து கை காட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பின்னாடி வந்த சோல்ஜர்ஸ் இவங்களை வந்து சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப அந்த டீமோட ஜெனரல், இது பசங்க தான், அதனால எல்லாரும் சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை வந்து பஸ்ல ஏற சொல்றாங்க. அப்ப நம்ம அலெக்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க ஜெனரல், ஒரு நிமிஷம் நாங்க சொல்றது கேளுங்க. இந்த கிரிப்டோ கீயை ஒரு ஆஸ்ட்ரோனாட் எங்க கையில வந்து கொடுத்தாங்க. இதை எப்படியாவது பாசடேனால இருக்கிற ஜேபிஎலுக்கு கொண்டு போங்க. அங்க டாக்டர் ஃபீல்டிங்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் கையில அது கொடுத்தா போதும், அந்த ஏலியன்ஸை கொள்றதுக்கான கோட்ஸ் இதுல தான் இருக்கு அப்படிங்கறது அலெக்ஸ் சொல்றான். எங்களுக்கு டாக்டர் ஃபீல்டிங் வந்து மாஸ் கோட்ல இந்த மாதிரி இந்த கீயை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. இந்த கீயை தேடுறது தான் எங்களோட முக்கியமான வேலையே. நல்ல வேலை பண்ணீங்க பசங்களா, நீங்க உலகத்தை காப்பாத்துறதுக்காக உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏற சொல்றாங்க. நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வண்டியில போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டு வண்டி வந்து கிளம்பும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, முன்னாடி கிரிப்டோ கீயை வாங்கிட்டு போன ஜெனரலோட வண்டி அந்த ஏலியன்ஸால அட்டாக் ஆகப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம பசங்க இருக்கிற வண்டியுமே பயங்கரமா அடி வாங்குது. உடனே நம்ம பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா அந்த ஜெனரல் ரொம்ப மோசமான நிலைமையில அடிபட்டு கிடக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க பாரு பசங்களா, என்னால இனி எதுவும் பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு இந்த கீயை எப்படியாவது ஜேபிஎலுக்கு எடுத்துட்டு போங்க. அங்க டாக்டர் ஃபீல்டிங் கையில கொடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பசங்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு. பசங்க போன அடுத்த செகண்டே அந்த ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணதுல அந்த வண்டி வெடிச்சு அந்த ஜெனரல் அந்த இடத்துல இறந்து போறாரு. இப்ப எப்படி கட் பண்ணா சான் கேப்ரியல்ல இருக்கிற ரயில்வே ட்ராக் வழியா நம்ம பசங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜேபிஎலுக்கு போறதுக்கு இன்னும் 41 மைல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம பசங்க வந்து வேக வேகமா ஓடி வரும்போது நம்ம டேரிஷ் வந்து சொல்றான், டேடி ஒரு நிமிஷம் இருங்கடா, ரொம்ப தூரம் ஓட முடியல, ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இப்ப டெசர்ட்க்கு போயிடலாம், அங்க போனா நம்ம சேஃபா இருக்கலாம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க இருந்து தூரமா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஜென்சன் என்ன சொல்றான்னா, எங்க பாரு தூரமா போனா நம்ம பிரச்சனையில தான் மாட்டிப்போம். ஆமா ஜென்சன் சொல்றது கரெக்ட் தான். இப்ப நமக்கு ஒரே ஒரு வழினா டாக்டர் ஃபீல்டிங்க பார்த்து இந்த கீயை அவர் கையில ஒப்படைக்கிறது. அப்பனா நம்ம இங்க இருந்து
இன்னும் 40 மைல் போகணுமே, நம்ம 40 மைல் கடந்துதான் ஆகணும் அப்படின்னு அலெக்ஸ் சொல்லும்போது, நம்ம கிட்ட போதுமான சாப்பாடு தண்ணி அப்புறம் தூக்கம் இல்லாதனால இப்போ நம்மளால கிளம்ப முடியாது, முதல்ல நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஜென்சன் கேட்கும்போது, கேப்ரியல் என்ன சொல்றான்னா, இது என்னோட ஏரியா தான், இது உன்னோட ஏரியாவா அப்படின்னா கண்டிப்பா உன்னோட வீடு இங்க இருக்குமே, அது என்னோட வீடு தான், ஆனா நாங்க தங்குறது இல்ல அப்படின்னு சோகமா சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் கேப்ரியல், என்ன மன்னிச்சிருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நீங்க என்ன மலைகள்ல தானே பாத்தீங்க, நான் இவ்வளவு வருஷமா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்தேன், சொல்ல போனா நான் அங்க இருந்து தப்பிச்சிட்டேன், அதனால என்னதான் எங்க அம்மா வந்து இங்க இருந்தாலுமே என்ன அவங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்காது. இத கேட்ட உடனே நம்ம பசங்களே ஆறுதல் படுத்திட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. சோ அப்படி வந்து அங்கேயும் இங்கேயுமா தேடி ஒரு வீடை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த வீட்லயே போதுமான அளவுக்கு சாப்பாடுமே இருக்கு, அதனால இன்னைக்கு ராத்திரியே அவங்க இங்க தான் கழிக்க போறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம டாரிஷ் வந்து கேக்குறான், எங்க பாரு கேப்ரியல், நீ எப்படி ஜெயிலுக்கு போன அப்படிங்கறத வந்து கேட்கும்போது, என்னோட அப்பா எங்களை விட்டு போயிட்டாங்க, நான் ஒரு பேக் தூக்குற பையனா கிரோசரி ஷாப்ல வேலை செஞ்சேன், அதுவும் எங்க அம்மா வேலை செய்யற அந்த இடத்துல. ஒரு நாள் எங்க அம்மா வந்து வெளியில போகும்போது நான் தான் அந்த கேஷ் ரெஜிஸ்டரை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஒரு கஸ்டமருக்கு நான் ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னா அவர் என்ன குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அதாவது நான் அவர்கிட்ட இருந்து காசு திருடுறேன்னு. ஆனா சத்தியமா அது கிடையாது, நான் அவருக்கு உதவிதான் பண்றேன், நான் தெரியாம தப்பான சில்லறையை கொடுத்தனாலதான் அவர் என்ன அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்னால நம்பர்ஸ் புரிஞ்சுக்க முடியும், ஆனா அதோட வடிவம் எனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு யாராவது கீழே எழுதி கொடுத்தா கண்டிப்பா அதை நான் கரெக்டா பண்ணுவேன், அப்படி கீழே எழுதாத வரைக்கும் என் மைண்ட்ல இருந்து அதுவா வராது, இதனாலே என்ன ஜெயில பிடிச்சு போட்டுட்டாங்க. அப்பதான் ஜென்சன் சொல்றா, உன்னால ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ண முடியல, ஆனா உன்னால ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பெரிய கேமராவை எடுத்துட்டு வந்து எல்லாருமா சேர்ந்து அங்க போட்டோ எடுக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ராத்திரி ஆகுது, நம்ம பசங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அங்க ஒரு பயங்கரமான சத்தம். அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. சோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு இதுதான் நேரம். இவங்க என்ன பண்றாங்கன்னா பிடிப்படிக்கையெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது இவங்க போற வழியில யாரோ இவங்கள வழி மறிக்கிறாங்க. அது வந்து ஏலியன்ஸா இருக்கும் தான் முதல்ல நினைப்பாங்க, பார்த்தா அவங்க வந்து ஏலியன்ஸ் கிடையாது, அவங்க வந்து டெரரிஸ்ட். அந்த டீமோட லீடர் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு அந்த கீயை கொடு, நாங்க உங்களை விட்டுறோம், அப்படி நீங்க மட்டும் இதுக்கு மறுத்தீங்கன்னா எந்த இடத்துலயே அடையாளம் தெரியாம உங்களை கொண்டு புதைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவன் மிரட்டுறான். ஆனா அலெக்ஸோ என்ன ஆனாலும் அந்த கீயை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் இருக்கான். இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா இவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி இருந்து வந்த அந்த ஏலியன் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்குது. இதாண்டா சான்ஸ். நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சோட பாக்குறாங்க. எல்லாருமே வந்து நாலா பக்கம் பிரிஞ்சு போகும்போது நம்ம கேப்ரியல் மட்டும் அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல் கிட்டயே நின்னுட்டு இருக்கான். அண்ட் அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியாவும் தோணுது. இவன் வந்து ரொம்ப நேரமா அங்கேயே நிக்கிறத பார்த்துட்டு நம்ம பசங்க எல்லாருமே கேப்ரியல் வந்துரு, தயவு செஞ்சு வந்துரு, அங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க பாரு ஜென்சன், அந்த க்ளோ ஸ்டிக்கை என்கிட்ட தூக்கி வீசு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே ஜென்சன் என்ன பண்றான்னா தூக்கி வீசுறா. சோ அதை வந்து க்ளோ பண்ண வச்சு அதை பயன்படுத்தி அந்த ஏலியனை வந்து அவன் டைவர்ட் பண்ண பாக்குறான். அதாவது அந்த ஏலியனை நேரா அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டயே கூட்டிட்டு வரான். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஏலியனுமே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிருமா. அந்த ஸ்விம்மிங் பூல வேற ஒரு டார்பாயை வச்சுதான் மூடி இருப்பாங்க. அது கரெக்டா அது மேல வரும்போது நம்ம கேப்ரியல் நினைச்ச மாதிரியே அந்த ஏலியன் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள மூழ்கி போகுது. அவ்வளவுதான். நம்ம பசங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க ஈஸ்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்காங்க. இன்னும் ஜேபிஎலுக்கு போக 12 மைல்ஸ் இருக்கு. நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த ஏலியன்ஸ்ல எதுக்காக அட்டாக் பண்ணுதுங்க? கிட்டத்தட்ட இந்த மார்வல் மூவிஸ்ல வர மாதிரியா ஏலியன்ஸ்ல வந்து நம்ம மனுஷங்களை இன்வைட் பண்ணுமே அந்த மாதிரியா? அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஜென்சன் சொல்றான், கொஞ்சம் இந்த காமிக்கான் மூலையில தூக்கி போடுங்க, அந்த ஏலியன்ஸ்க்கு நாம இறந்து போகணும், இது எல்லாத்துக்கும் ஒரே வழி நம்ம மக்களை காப்பாத்தணும்னா இந்த கீயை கொண்டு போய் ஜேபிஎல்ல கொடுக்கறது தான். டி எனக்கு ஒண்ணு புரியல, ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்காக நம்ம என்ன சாகணும்? நீ என்ன தெரிஞ்சவா பேசுற? இல்ல நீ பேசுவ, உனக்கு என்னப்பா பெரிய பங்களா, ஜாலியா வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருப்ப, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீ பரிதாபம் பண்ணணும்னு ஒரு அவசியமும் கிடையாது இல்லையா? உங்க அப்பா அம்மா நினைச்சா அந்த ஏலியன்ஸ்க்கு காசு கொடுத்து இங்க இருந்து போக வச்சிருவீங்க, ஏன் ஒரு புது மெர்சிடிஸே வாங்குவீங்க. இந்த மாதிரிலாம் பேசும்போது டாரிஷ் வந்து செம்ம காண்டாக்குறான். இங்க பாரு, என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க ஃபேமிலி கிட்ட எதுவுமே இல்ல. ஆமாண்டா, நீ வேணும் இப்படி சொல்லுவ, உங்ககிட்ட தான் பெரிய டீலர்ஷிப் இருக்கு, ஒரு பிரைவேட் ஜெட் இருக்குங்கிற, பெரிய பேலஸே இருக்குங்கிற, அந்த டீலர்ஷிப் முடிஞ்சு போச்சு, எல்லாமே எங்க கையை விட்டு போயிருச்சு, அதனாலதான் என்ன இந்த கேம்புக்கே அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பா ஜெயிலுக்கு வேற போக போறாரு. இதை கேட்ட உடனே கேப்ரியலே ஒரு மாதிரி ஆகுறான். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவன் சொல்லவும் செய்யறான். நம்ம பசங்க வந்து அங்கிருந்து வரும்போது அந்த ஜெனரலோட வாக்கி டாக்கியுமே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து டாக்டர் ஃபீல்டிங் மாஸ்கோட வச்சு இவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போயாகணும். இப்ப அதே சமயம் இந்த ஸ்விம்மிங் பூல விழுந்து கிடந்ததுல ஏலியன் அது மேல எந்திரிச்சு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நம்ம பசங்க வேக வேகமா ஓடி எங்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய மால்க்கு தான் போறாங்க. அங்க வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் கேப்ரியல் அங்க வந்து நிறைய ட்ரெஸ் இருக்கிறத அவன் பாக்குறான்.
அண்ட் இதுதான் இப்போ இவங்களுக்கான ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும். நம்ம அலெக்ஸ்க்கும் ஜின்சனுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அதை இந்த இடத்துல நல்லாவே காட்டியிருப்பாங்க. நம்ம அலெக்ஸ் வந்து கேக்குறான், அந்த பேம்ப்ளெட் தானே உன்னை இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு, ஆனா நீ எதுக்காக தனியா வந்த, எதுக்காக உன்னோட வீட்டை விட்டுட்டு வந்த? என்னோட அப்பாக்கு ஒரு பையன் வேணும்னு தான் ஆசை, ஆனா என் நேரம் நான் ஒரு பொண்ணா பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த பேம்ப்ளெட்டை அந்த இடத்துல கொளுத்தி போட்டாரான். ஜின்சன், நீ என்ன பண்ற? அதுதான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது, நீ சொல்றது உண்மைதான், ஆனா நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து காட்டுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பசங்களை பார்க்கணுமே டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு அந்த இடத்துல மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சைக்கிளே அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த சமயத்துல தான் அலெக்ஸ் ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்னா 1973 ரிலீஸ் ஆன ஃபோர்ட் மஸ்டாங் அந்த இடத்துல இருக்கு. அவ்வளவுதான், சைக்கிளை அம்போன்னு அங்கேயே போட்டுட்டு வேக வேகமா காருக்குள்ள ஏறுறாங்க. அதுவும் காரை ஓட்டுறது யாருன்னு பார்த்தா நம்ம ஜென்சன். கெத்தா ஒரு பர்ன் அவுட்டை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா வண்டி ஓட்டிட்டு போறா. என்னடா எல்லாமே நல்லா போகுதே, ஒருவேளை இவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு பார்த்தா அந்த வண்டிக்கு மேல வந்து அந்த ஏலியன் விழுகுது. நம்ம பசங்களுக்கோ என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல ஜென்சன் என்ன சொல்றானா, இப்ப நம்ம பிரிட்ஜுக்கு மேலதான் போயிட்டு இருக்கோம், எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா வண்டியை விட்டு குதிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். சோ அந்த மாதிரி நம்ம பசங்க வண்டியை விட்டு குதிச்ச உடனே அந்த வண்டி நேரா அந்த ஏலியனோட பிரிட்ஜை விட்டு கீழே விழுந்து அந்த இடத்துலயே அந்த ஏலியன் வந்து செத்து போகுது. அண்ட் நம்ம பசங்க வந்து பார்க்கும்போது அந்த ஏலியன் அந்த இடத்துல இறந்து கிடக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அப்பதான் அலெக்ஸ் இன்னொரு பிரச்சனையை கொண்டுட்டு வரான். என்னன்னா அவங்க கிட்ட அந்த கீ இல்லையாமா, கண்டிப்பா அந்த கார்ல தான் இருக்குங்கிறதையும் அவன் சொல்றான். சோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாராவது ஒருத்தவங்க போய் அந்த கார்ல இருந்து அந்த கீயை எடுத்துதான் ஆகணும். அப்ப டேரிஷ் என்ன சொல்றான்னா நான் போறேன் அப்படின்னு சொல்றான். ஜென்சன் என்ன சொல்றான்னா, நீங்க கீழே போனீங்கன்னா கண்டிப்பா அது கிட்ட மாட்டிப்பீங்க, ஏன்னா அது இறந்ததுக்கு அப்புறமாவும் அதால ரீஜெனரேட் ஆக முடியும். எங்க பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேரத்துல அவங்க நிரூபிக்க ஒரு வாய்ப்பு வேணும், இந்த வாய்ப்பு என்னோடதுன்னு நினைச்சிட்டு நான் போறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டேரிஷ் என்ன பண்றானா அந்த பிரிட்ஜை விட்டு கீழே இறங்குறான். சோ அவன் வந்து எப்படியோ வண்டி கிட்ட வந்துடுறான். வண்டி கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த ஏலியன் அந்த இடத்துல இறந்து கிடக்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் என்ன பண்றான்னா அந்த வண்டி வேற கவுந்து கிடக்குமா, உள்ள போய் தான் எடுத்தாகணும். அந்த மாதிரி உள்ள போய் அதை தப்பிட்டு இருக்கும்போது இவன் தெரியாதனமா பாட்டை வேற போட்டு விட்டுருவான். அது கையாமையானு கத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் அந்த செயினை வந்து தேடும் போது அந்த கீ அந்த இடத்துல இருக்கிறத அவன் கவனிக்கிறான். உடனே இவன் என்ன பண்றான்னா அதை எடுக்கவும் செய்யறான். அதை எடுத்துட்டு வெளியில வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பசங்க எல்லாம் எதையும் போது பயப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி அந்த ஏலியன் உயிரோட திரும்ப வருது. அவங்க வந்து கத்தி கத்தி சொல்றாங்க, டே டேரியஸ் அங்கிருந்து கிளம்புடா, பின்னாடி அந்த ஏலியன் இருக்கு அப்படின்னு. டேய் நான் எடுத்துட்டேன்டா, இந்த கீ தானே வேணும், அதான் நான் எடுத்துட்டேன்ல, எதுக்காக கத்துறீங்க அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா நம்ம டேரிஷோட வயிற்றுலயே ஒரு கோடை போட்டுரும். அண்ட் இருந்தாலும் வேற வழி இல்லாங்கிறத தப்பிச்சுதான் ஆகணும். அதனாலே அவன் என்ன பண்றான்னா எப்படியோ உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அவன் தப்பிக்கிறான். அண்ட் இப்ப நம்ம பசங்களுக்கு கீ கிடைச்சிருச்சு. இப்ப நேரா அவங்க ஜேபிஎலுக்கு தான் போயாகணும். இப்ப அதுக்கப்புறமா நம்ம பசங்க பேசஞ்சர் வந்துட்டாங்களா, வேக வேகமா ஓடி அந்த ஜேபிஎல்லையும் கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஜேபிஎல் சுக்கு நூறா தரமட்டமாய் கிடக்குது. ஆனா உள்ள இருக்கிற டாக்டர் ஃபீல்டிங் கிட்ட இருந்த இன்னுமே மாஸ்க் கோட் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி லேப்குள்ள வந்து டாக்டர் ஃபீல்டிங்க வந்து தேடிட்டு இருக்கும் போது அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பசங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா டாக்டர் ஃபீல்டிங் இறந்து கிடக்குறாரு. சரி அப்புறம் எப்படின்னா மாஸ்க் கோட் அனுப்புறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அவர் உடம்புல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அது விழுகிற ஒவ்வொரு டிராப்புமே அந்த மாஸ்கோட் மெஷின்ல விழுகிறனால தான் இவங்களுக்கு வந்து அந்த மாஸ்கோட் சிக்னல்ஸ் வந்து வருது. அந்த டிரான்ஸ்மிட்டர்ல விழுகிறனால தான் இவங்களுக்கு அந்த மாஸ்கோட் சிக்னல்ஸ் வந்து வருது. சோ இப்போ நம்ம பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துல தான் ஒருத்தரோட சத்தம் அந்த இடத்துல கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஜெனரல் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு பெண்மணி கிட்ட பேசியிருப்பாரு, அவரு தான் இந்த இடத்துலயும் பேசுறாரு. அவரு வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி ஜேபிஎல் யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்க வெறும் 4 பேர் தான் இருக்கோம், டாக்டர் ஃபீல்டிங் வேற இறந்துட்டாரு, அந்த ஆஸ்ட்ரோனட் தான் எங்களை இங்க அனுப்பினாங்க, மேஜர் காலின்ஸ் தான் உங்களை அனுப்புனாங்களா? ஆமா அவங்க அனுப்பிதான் நாங்க வந்தோம், அவங்க கொடுத்த அந்த கிரிப்டோ கீயுமே எங்க கிட்ட தான் இருக்கு, அந்த எக்ஸ்காலிபரை பத்தியும் அவங்க சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு அவ்வளவா புரியல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்டயே அந்த கிரிப்டோ கீ இருக்கு? ஆமா, இப்ப நீங்க சொல்லுங்க நாங்க என்ன பண்ணணும்னு. ஒண்ணுமே கிடையாது, நீங்க எப்படியாவது இங்க இருந்து வெளியேறுங்க, என்ன மன்னிச்சிருங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்க குழந்தைங்க, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, நாங்க 2 யூனிட்ஸ் ஆளுங்களை வந்து உங்களை காப்பாத்துறதுக்காக அனுப்புறோம். அந்த மாதிரி அந்த ஜெனரல் சொல்லும்போது நம்ம அலெக்ஸ் கெத்தா முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். தங்க நீ என்ன சொன்ன? நான் முடியாதுன்னு சொன்னேன், நான் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன், இதை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன்னு, அதனால நான் இதை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன், நீங்க இது எப்படி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் இது ஈஸியா இருக்கும். நாங்க எவ்வளவு மைல்ஸ் கடந்து வந்தோம் தெரியுமா, நாங்க நினைச்சிருந்தா எப்பவோ கிவ் அப் பண்ணிட்டு போயிருப்போம், ஆனா நாங்க விடாமுயற்சியோட இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இல்ல எனக்கு புரியல, நீங்க மட்டும் தானா இல்ல எல்லாருமே இப்படியா? குழந்தைங்களால எதுவுமே பண்ண முடியாது, குழந்தைங்க எல்லாம் வேஸ்ட், அவங்க எல்லாம் வீட்டுல உட்காந்து விளையாடுறதுக்கு தான் லாய்க்கு, இந்த மாதிரி எவ்வளவு காலத்துக்கு நீங்க சொல்லிட்டு இருக்க போறீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, சதர்ன் கலிபோர்னியால பாதி இடத்த நாங்க கடந்து வந்திருக்கோம், அதுவும் நாங்க தன்னந்தனியா.
எவ்வளவோ நடுவுல பிரச்சனைகள் வந்திருக்கு, அதை எல்லாமே நாங்க கடந்து வந்தோம். அந்த ஏலியன்ஸ் கிட்டயே படாத பாடுபட்டு வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம், யாருமே எங்களுக்கு உதவி பண்ணலையே. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். அதனால நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க இனிமேலும் கிட்ஸ் கிடையாது. நீங்க சொல்றதை நாங்க செய்யணும். அதனால இதுக்கான வழியை சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே ஜெனரலா என்ன பண்றாருன்னா, சரி நான் சொல்றதை கேளுங்க, யாராவது ஒருத்தங்க பேஸ்மெண்ட்டுக்கு போய் எமர்ஜென்சி ஜெனரேட்டரை எப்படியாவது ஃபயர் பண்ணி ஆகணும், ஐ மீன் ஆன் பண்ணி ஆகணும். அது கிட்டத்தட்ட 4 இருக்கும். 4 செகண்டுக்கு அப்புறம் தான் நீங்க ஆன் பண்ணணும். இதை யாரு பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஜென்சன் நான் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. இல்ல எனக்கு புரியல, அது ஒரு பொண்ணு தானே. அட ஆமாப்பா, ஏலியன்ஸே அவகிட்ட நிக்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு டேரியஸ் சொல்றான். சோ அலெக்ஸ் என்ன பண்றான்னா, அவங்க அப்பா கொடுத்த வாட்சை நம்ம ஜென்சனுக்கு கொடுக்கறா. சோ இதை வாங்கின உடனே உங்க அப்பா உன்னை நினைச்சு பெருமைப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸோட கணத்துல லைட்டா கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்பதான் கேப்ரியல் கேக்குறான், இந்த எக்ஸ்காலிபர்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து ஒரு ஓல்டு ப்ராஜெக்ட், ரஷ்யன் மிசைல்ஸ் வந்து அட்டாக் பண்றதுக்காக நாங்க செஞ்சோம். ஆமா எனக்கு தெரியும், எக்ஸ்ரேஸை பயன்படுத்தி தானே அதெல்லாம் யூஸ் பண்றீங்க, அதுல நிறைய மிசைல்ஸுமே இருக்குமே, நிறைய ஓல்டு டெக்னாலஜி கலந்துதான் நீங்க அதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க ஜெனரல், இவன் அப்படிதான் பேசுவான், ஏன்னா இவனுக்கு எல்லாமே தெரியும், நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. அந்த ஏலியன் மதர்ஷிப்பை அட்டாக் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்காலிபர் யூஸ் ஆகும் அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. சரி இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு டேரிஷ் கேட்கும்போது, நீங்க மேல இருக்கிற சேட்டலைட் டிஷ்ஷை நீங்க ரீஅலைன் பண்ணி ஆகணும். அதுவும் அது ரூஃப்ல இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஒர்க்கிங் கம்ப்யூட்டர்ல அந்த கோஆர்டினேட்ஸை நீங்க முதல்ல லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் எக்ஸ்காலிபரை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். சரி நான் ரூஃப்க்கு போறேன் அப்படின்னு கேப்ரியல் சொல்லும்போது, இல்ல ஒரு நிமிஷம் இரு, நீங்க அந்த ப்ரோக்ராம்ஸை லோட் பண்ணுங்க, நான் ரூஃப்க்கு போறேன். டே நீ என்ன சொல்ற, உனக்கு தான் ஹைட்னா பயமாச்சு. நான் ஹைட் மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே நான் பயந்து தான் சாகுறேன். எங்க பாருங்க, இட்ஸ் மை டர்ன், ஜென்சன் வந்தா சொல்லுங்க, எனக்கு என்னோட வாட்ச் வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது, நான் வந்து அப்படி இறந்து போயிட்டேனா நான் அவளை காதலிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லுங்க. சரி நான் அதுக்கும் நம்ம பசங்க மண்டையாட்டும் போது மறுபடியும் ஒரு 2 ஸ்டெப் தள்ளி போய், இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு அவளை பிடிக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, டே போதுண்டா போடா அப்படின்னு துரத்தி விடுறானுங்க. அண்ட் இப்படி கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஏலியனுக்கு திரும்ப உயிர் வருது. அது மட்டும் இல்லாம அது திரும்பவும் ரீஜெனரேட் ஆகி இவங்க இருக்கிற இடத்த நோக்கி அது வர ஆரம்பிக்குது. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜென்சன் பென்ட்டை யூஸ் பண்ணி அவ எப்படியோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து வந்துடுறா. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து டார்ச் எல்லாம் அடிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு ப்ரொஃபசர் இறந்து கிடக்கிறத அவ கவனிக்கிறா. ஆனா அப்ப அவளுக்கு தெரியல, அங்க 1 2 ஏகப்பட்ட ப்ரொஃபசர்ஸ் இறந்து கிடக்குறாங்கன்னு. அண்ட் அதே சமயம் இந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் எப்படியோ மேல வந்துடுறான். ஆனா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த டவர் மேல ஏறிதான் அந்த ஆண்டனாவை வந்து இவ ரீஅலைன் பண்ண முடியும். ஆனா அது ரொம்பவே பெருசா இருக்கு. சோ இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவா ஏற ஆரம்பிக்கிறான். எங்க நம்ம ஜென்சன் ஒரு வழியா அந்த எமர்ஜென்சி ஜெனரேட்டரை கண்டுபிடிச்சாரா. உடனே அவ என்ன பண்றான்னா, அந்த ஜெனரல் சொன்ன மாதிரியே 4 செகண்ட் கேப்பை விட்டு அந்த 4 ஜெனரேட்டர்ஸையும் அவ ஆன் பண்றா. சோ இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பின்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அது வேலை செய்யறா அப்படின்னு பார்க்க சொல்றாரு. அப்படி பார்த்தா அந்த கம்ப்யூட்டர் நல்லாவே வேலை செய்யுது. இப்போ அந்த கிரிப்டோ கீ அதில் இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றாரு. சொன்ன மாதிரியே நம்ம கேப்ரியலும் அதை இன்சர்ட் பண்றான். சரி இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் அந்த டிஷ்ஷை வந்து ரீஅலைன் பண்ணிட்டானா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நாங்க பார்த்துட்டோம், ஆனா அவன் இன்னும் அதை மூவ் பண்ணல. அப்பனா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த எக்ஸ்காலிபரை நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி. ஆனா அந்த சமயத்துல நம்ம டேரியஸ் இன்னொரு விஷயத்தையும் பாக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த ஏலியன் அந்த ரூஃப்கே வந்துடும். இப்ப உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு மைக்கை யூஸ் பண்ணி, இங்க பாரு அலெக்ஸ், கீழே பாரு அந்த ஏலியன் வருது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அலெக்ஸ் கீழே பாப்பான் பாருங்க, அந்த ஏலியன் வேகமா மேல வந்துட்டு இருக்கு. உடனே அவனும் வேகமா என்ன பண்றான்னா, அந்த ஆண்டனாவை ரீஅலைன் பண்ணி பாக்குறான். சோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த ஆண்டனாவை அவன் நகர்த்துறான். ஆனா இப்ப அவன் அங்கிருந்து தப்பிச்சாகணும். அதனால அவன் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஒரு வயர்ல ஒரு பெல்ட்டை போட்டு வேகமா சறுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கீழே இறங்குறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டார்டிங்ல இவன் இதை பண்ண முடியல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி விட்டுருப்பான் இல்லையா, அதை இந்த இடத்துல அவனாவே செஞ்சு காட்டுறான். அங்க இருந்து கீழே வந்த உடனே வேகமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறான். இங்க நம்ம ஜென்சன் எப்படியும் அந்த ஜெனரேட்டர்ஸை ஆன் பண்ணிட்டா. ஆனா அங்கிருந்து போகிறதுக்கான வழி அவளுக்கு தெரியாது. அதனால அவ என்ன பண்றான்னா, அங்க ஒரு டோர் வந்து லாக் ஆயிருக்கும், அதை வந்து அவ திறக்க ட்ரை பண்றா. அந்த மாதிரி அவ அந்த டோரை வந்து ஓபன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபசர் உயிரோட இருப்பாங்க. அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து வந்த ஒரு ஏலியன் டாக் வேகமா வந்து அந்த கதர்னா அந்த ப்ரொஃபசரை கண்டந்துண்டமா கடிச்சே கொலை பண்ணுது. அண்ட் இதே சமயம் இங்க நம்ம ஜெனரல் அந்த எக்ஸ்காலிபரை லான்ச் பண்ணணும்னா அதுக்கு 2 பேர் அவசியம். அந்த மாதிரி ஒரு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள டேரியஸ் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். சோ இந்த சமயத்துல சென்சன் என்ன பண்றான்னா, அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டாக் இவளை வந்து பாத்துரும். உடனே வேகமா போய் அந்த கதவை சாத்துவா பாருங்க, அந்த ஏலியனோட கை மட்டும் துண்டா போயிடும். 2 லான்ச் கீ அந்த சேஃப் லாக்ல இருக்கும், அதை வந்து எடு அப்படின்னு கேப்ரியல் கிட்ட சொல்றாரு. ஆனா நம்ம கேப்ரியலுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா, அந்த சேஃப் லாக்கர்ல பாஸ்கோட் இருக்கு. நம்ம ஆளுக்கு தான் நம்பர்ஸ்னாலே அலர்ஜி ஆச்சே. சோ போன தாட்டியாச்சும் 4 நம்பர், ஆனா இந்த தாட்டி அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட 7 நம்பர் வரும். அந்த பாஸ்கோடே ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு எது 0 எது 9 எது 3 இது எதுவுமே தெரியாது. அவன் வந்து திணறிட்டு இருக்கான். ஆனா அவன் டைப் பண்றது எதுவுமே வேலைக்கு ஆகல. அந்த சமயத்துல டாரிஷ் என்ன பண்றான்னா, அவன் உடம்புல இருந்து கசிற ரத்தத்தை வச்சு, டே கேப்ரியல் தயவு செஞ்சு இந்த
இந்தா நானே என் கைப்பட எழுதி தந்திருக்கேன், இதை மட்டும் டைப் பண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். சோ அதை வாங்கின உடனே வேக வேகமா அவன் டைப்பும் பண்ணிடுறான். சோ அதுல இருக்கிற அந்த கீயை அட் அ டைம் 2 பேரும் அதுல வந்து இன்சர்ட் பண்ணணும். ஆனா திரும்பி பார்த்தா திரும்பவும் டேரிஷ் மயங்கி போயிடுறான். சோ இப்போ நம்ம கேப்ரியலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துல ஜென்சன் அந்த இடத்துக்கு வேக வேகமா ஓடி வரா. சோ அவ கையில அந்த சிப்பை கொடுத்து 2 பேருமே அட் அ டைம் அதை வந்து இன்சர்ட் பண்றாங்க. சோ அதை இன்சர்ட் பண்றது மட்டும் இல்லாம அதை வந்து ஆனும் பண்ணணும். அதை ஆன் பண்ணலாம் அப்படின்னு 3, 2, 1 அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு அந்த ஏலியன் வேற வந்துடும். சோ நம்ம பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம அலெக்ஸ் அவனோட ரூபிக் கியூபை வச்சு அதை வந்து டைவர்ட் பண்றான். சோ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஏலியன் பசங்களை விட்டுட்டு நம்ம அலெக்ஸை மட்டும் துரத்திட்டு போகுது. சோ நம்ம பசங்க வேக வேகமா போய் அந்த 2 சுவிட்சஸையும் ஒரே நேரத்துல ஆன் பண்ணும்போது பேஸ்ல இருக்கிற அந்த எக்ஸ்காலிபர் ஆக்டிவேட் ஆகி அந்த ஏலியனோட மதர் ஷிப்பை டார்கெட் பண்ணிடுது. நம்ம பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம அலெக்ஸ் ரொம்ப அபாய நிறைஞ்ச இடத்துக்கு அவன் போறான். அண்ட் அவன் என்ன பண்ணிடுறான்னா அங்க இருக்கிற ஒரு மிஷினை வேற ஆன் பண்ணி விட்டுருவான். அதுல இருந்து ரொம்ப பயங்கரமான கேஸ் வந்து வெளியில வரும். ஆக்சுவலி அது எரியக்கூடியது. இந்த சமயத்துல அந்த ஏலியனுமே அந்த இடத்துக்கு வருதா, அது மெதுவா நம்ம அலெக்ஸா அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வருது. நம்ம அலெக்ஸ் கையிலேயே ஒரு ஃபிளேம் கன் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவ கரெக்டா பிளான் பண்ணி என்ன பண்றான்னா ஆல்ரெடி அந்த கேஸ் வந்து லீக் ஆயிட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து ஷூட் பண்றான். இதனால என்ன ஆகுதுன்னா அந்த டர்பைன்ஸ்ல இருந்து ஃபயர் ஆகி பயங்கரமான நெருப்பு அந்த ஏலியன் மேல தாக்குது. அண்ட் இங்க நம்ம பசங்க எப்படியோ ஒரு வழியா வெளியில வந்துடுறாங்க. அந்த பில்டிங் வேற இடிஞ்சு விழுக ஆரம்பிக்குது. ஆனா இன்னமும் நம்ம அலெக்ஸ் வேற காணும். எங்க நம்ம அலெக்ஸ் நெருப்பு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். அந்த சமயத்துலதான் அவனுக்கு ஒரு குரல் கேக்குது. அதுவும் அவங்க அப்பாவோட குரல். அதாவது இது பாஸ்ட்ல நடந்தது. இந்த மாதிரி தான் ஒரு தடவை அவங்க வீடு தீப்பிடிச்சு எரியும் போது அலெக்ஸ் பயந்து போய் அந்த இடத்துல இருந்து வராம இருப்பான். அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லுவாரு, வா தைரியமா வா, ஒன்னும் ஆகாது வா அப்படின்னு அவரு நிறைய டைம் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல அவரா வாலண்டியரா போய் அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணும் போதுதான் அவரு தீல மாட்டி இறந்து போயிருப்பாரு. சோ அதனால இந்த தடவை அந்த பயத்தை மறந்து இங்க இருந்து தப்பிச்சே ஆகணுங்கிற வெறிய வளர்த்துக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா தைரியமா அந்த நெருப்பை கறந்து அந்த இடத்த விட்டு போறான். இங்க நம்ம பசங்க எல்லாருமே அவ்வளவுதான், இனி அலெக்ஸ் வரமாட்டா, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சோகமா அந்த இடத்த விட்டு திரும்பி போகும்போது அந்த புகைக்கு நடுவுல இருந்து நம்ம அலெக்ஸ் வெளியில வரான். இங்க நம்ம பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அந்த சமயத்துலதான் மேல இருக்கிற எக்ஸ்காலிபர் அந்த ஏலியன்ஸோட மதர் ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணி அந்த இடத்துலயே அது வெடிச்சு செதற வைக்குது. அண்ட் இதை விட பெரிய சந்தோஷம் என்ன, அலெக்ஸோ ஜென்சனும் ஒன்னு சேர்றாங்க, நம்ம பசங்களும் ஒன்னு சேர்றாங்க. சோ உலகத்தை காப்பாத்தின இப்படி ஒரு பயங்கரமான எண்டிங்கோட இந்த படம் வந்து முடிவடையுது. அண்ட் எப்படி இருந்தது? அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.